சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக திமுக ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவருமான சண்முக வடிவேல் கைது செய்யப்பட்டார். சிலர் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் திமுக செயலர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளித்த சத்துணவு அமைப்பாளர் சரவணன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்பள்ளியில் நடைபெற்ற பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது அங்கு வந்த அதிகாரியிடம் மாணவி பாலியல் தொல்லை தொடர்பாக புகார் அளித்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்த நிலையில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் நபர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஏரிக்குத்தி கிராமத்தில் மாடு விடும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்ட நிலையில் இதனை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சத்தில் உள்ள அப்பகுதி மக்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நகராட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கேழ்வரகு தோட்டத்தை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்திய சம்பவம் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் விளைநிலத்திற்குள் காட்டுப்பன்றிகள் நுழையாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு மேற்கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் புதிய வக்பு திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி SDPI கட்சியின் சார்பாக வக்பு உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் SDPI கட்சியில் தேசிய செயற்குழு உறுப்பினர் தஸ்லான் பாகவி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த சட்ட திருத்தம் வக்பு சட்ட திருத்தம் என்கிற இந்த திருத்த சட்டம் இது இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்புக்கு எதிரானது. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை, இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது. தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக கேரளாவிற்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்த முயற்சி செய்த நபர்களை போலீசார் கைது செய்தனர். காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பந்தப்பட்ட பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் ஜீப்பில் கடத்த முயன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து கைதான நபரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தம்பதி சென்று கொண்டிருந்த கார் எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த மனைவி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் முன்னாள் கப்பல் கேப்டனான கணவர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் அதிமுக உரிமை மீட்புக்குழு சார்பில் நடைபெற்றது. முன்னதாக மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை முன்னாள் MP ரவீந்திரநாத் துவக்கி வைத்த நிலையில் மாட்டு வண்டிகள் பந்தய எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மதுரை விமான நிலையம் முதல் ரிங் ரோடு, சிந்தாமணி, விரகனூர் ரோடு, திருப்பரங்குன்றம் பகுதிகளில் அதிமுக தலைமையை என்று சசிகலா ஆதரவாளர்களால் ஒட்டப்பட்ட போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைமைக்கு தகுதியே என்றென்றும் எங்கள் அதிமுகவின் தலைவியை என்ற வாசகத்துடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் ரன் ஃபார் கேன்சர் சீசன் 2 எனும் தலைப்பில் நடைபெற்ற கேன்சர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும், முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டன. மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கேன்சர் மாதிரியே இப்போ இன்னொரு நோய் வந்துட்டு இருக்கு. மொபைல் போன்ஸ்னால நிறைய குழந்தைங்களை அதனால நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்லலாம் அது எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது கிடையாது. நம்ம எல்லாருமே முடிச்சுக்கணும். இது மாதிரி அதையும் விட்டுறக்கூடாது கண்டிப்பா.
தமிழகத்தில் இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் இந்தி எழுத்துக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் தலைமையில் நகர்மன்ற உறுப்பினர்கள் இணைந்து கருப்பு பெயிண்ட் மூலம் அழித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சாலையில் சண்டையிட்டுக் கொண்ட மாடுகள் இருசக்கர வாகனத்தில் சென்று தம்பதி மீது மோதியதில் கீழே விழுந்து படுகாயமடைந்த மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிங்கம்புணரி நகர் முழுவதும் மாடுகள் தெருவெங்கும் சுற்றித் திரிவதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நிகழ்வதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தினை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எஸ். சுந்தர், தண்டபாணி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். உடன் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி, சார்பு நீதிபதிகள், கோட்டாட்சியர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள அரிமளத்தில் முத்து பாலுடையார் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்ற வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் இருந்து ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகளும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்குள் புகுந்து மதுபோதையில் 4 காவல்துறையினர் வாகனத்தையும் சாலையில் நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தையும் அடித்து நொறுக்கிய சிதம்பரம் பாண்டியன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அலுவலகத்தை பூட்டு போட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை முருகன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐ. பி. செந்தில்குமார், கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை மற்றும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை காவலர்கள் கண்முன்னே வழக்கறிஞர் உட்பட 2 அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் LLB படித்து வரும் மாணவர் வினோத் ஆகியோர் வந்த கார் கதவை மனநலம் பாதிக்கப்பட்ட ரங்கநாதன் என்பவர் திறந்து மூடியதால் ஆத்திரமடைந்த இருவரும் ரங்கநாதனை சரமாரியாக தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.